ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சம் என்னென்னா a cube minus 1 a squared minus 1 in மீப்போவா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீப்போவானா ஹச்சிஎஃப் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறும் நம்பரே இல்லாமல் ஒரு வேரியபிள்ஸும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், a cube minus 1 இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா a cube minus 1 cube. ஒன்று எத்தனை தடவை நம்ம க்யூப் பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். ஸோ நம்ம இந்த ஃபார்மில் எடுத்தோம்னா இது எந்த ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள், a cube minus b cube இந்த ஃபார்மில் இருக்குன்னு நினச்சிட்டு இதோட ஃபார்முலாவை நம்ம எழுதணும். இதோட ஃபார்முலா என்ன, a minus b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு, இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த இதை இந்த ஃபார்முலா விவரித்து எழுதணும். அப்போ a கியூப் மைனஸ் 1 கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் 1, அடுத்து a ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 இன்ட்டு பி, அதே பி தான் வரும். ஸோ நம்ம எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக ஏ, பிக்கு பதிலாக 1 போட்டுட்டு பி ஸ்கொயர்டு என்ன கொடுத்துருக்காங்க, பி ஸ்கொயர்டு நமக்கு 1. ஸோ 1 ஸ்கொயர்டு இந்த மாதிரி எழுதிடணும். இங்கே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க விவரித்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 1. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர்டு இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா இதோட ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அப்போ இதே மாதிரி இதை விவரித்து எழுதணும். அப்போ a ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்டை விவரித்து எழுதுனீங்கன்னா a ப்ளஸ் 1 a மைனஸ் 1 இப்படி எழுதிடணும். ஸோ அப்போ நம்ம ஹச்சிஎஃப்னா ரெண்டுலையும் காமனாக இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். ஸோ நம்ம a கியூப் மைனஸ் 1 விவரித்து எழுதும் போது நமக்கு கிடைச்சது இந்த ஃபார்மேட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி a ஸ்கொயர்ட் மைனஸ் 1 விவரித்து எழுதும் போது நமக்கு இந்த ஃபார்மேட் கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள், a மைனஸ் 1 a மைனஸ் 1 இருக்கா. அப்போ a கியூப் மைனஸ் 1 a ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இதோட ஹச்சிஎஃப் என்னன்னா a மைனஸ் 1. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.